இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உம்மு மரியம்ங்கிறவங்க கேட்குறாங்க, தன் மனைவிக்கு மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது அவளுடன் உறவு கொண்ட கணவருக்கு ஒரு தீனார் அல்லது அரை தீனார் தர்மம் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டார்கள். நசையில் குப்ராவில் உள்ள ஹதீஸ்ன்னு போட்டாங்க. இந்த ஹதீஸு சரியானதா? சில ஹதீஸ் நூலில் சஹி என்றும் சில ஹதீஸ் நூலில் லைஃப் என்றும் வந்துள்ளது. அதாவது இந்த இவருடைய உம்மு மரியம் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டால், மாதவிடாய் ஏற்பட்டிருக்கும் போது கணவர் உடலுறவு கொண்டால் ஒரு தீனார், ஒரு தங்க காசு தர்மம் செய்யணும், இல்லாட்டி பாதி தீனார் தர்மம் செய்யணும் என்று நபி சொன்னதாக ஒரு ஹதீஸ் இருக்கிறது, நசையில் இருக்கிறது. இந்த ஹதீஸை பற்றி சில அறிஞர்கள் வந்து அதை சரியானதுன்னு சொல்கிறாங்க, சில நூல்களில் இது சரியில்லை லைஃப்னு போட்டிருக்கிறாங்களே, இதனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன நசையில் மாத்திரம் இல்லாமல் அஹ்மதில் இருக்கிறது, திருமதியில் இருக்கிறது, அபூதாவுதில் இருக்கிறது, இன்னும் பல தாரமியில் இருக்கிறது, இப்படி பல நூல்களில் வந்து இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நுணுக்கமான குறைபாடுன்னு வச்சுக்கிறாங்க, இல்லத்துன்னு சொல்லுவாங்க. இதை நுணுக்கமான குறைபாடுன்னு என்னன்றது, இந்த ஹதீஸுகளுடைய எல்லா அறிவிப்பையும் தொகுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த ஹதீஸு பல வகையில் வருகிறது. வரும் பொழுது சிலர் அறிவிக்கும் பொழுது தான் இதை நபி சொன்னதாக வந்து குறிப்பிடுறாங்க. இப்னு அப்பாஸ் வழியாக பலர் அறிவிக்கிற அறிவிப்புகள் என்ன வருதுன்னு கேட்டால், இப்னு அப்பாஸுடைய சொந்த கூற்றாகத்தான் வருகிறது. அப்போ எல்லா அறிவிப்புகளையும் தொகுத்து வைத்து கொண்டு, அதை சொன்னால் ட்ரையாக போயிடும், அதை சாராம்சத்தை மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன், எல்லா ஹதீஸ்களையும் தொகுத்து வைத்து கொண்டு ஹதீஸுடைய நுணுக்கமான குறைபாடுகளை கண்டறியக்கூடிய அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது நபியின் கூற்று என்று சொல்லப்படுவது சரியான செய்தி இல்லை, இப்னு அப்பாஸ் இப்படி சொன்னார், அது கரெக்ட், இப்னு அப்பாஸ் சொல்லியிருக்கிறார், அது நமக்கு ஆதாரமாகாது. இது இப்னு அப்பாஸுடைய கருத்து என்பது தான் சரியான அறிவிப்பே தவிர நபியை சம்பந்தப்படுத்துறது வந்து அவர் அந்த சரியான அறிவிப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி ஏராளமான அறிவிப்புகளை தொகுத்து வைத்து கொண்டு இந்த கருத்துக்கு வந்திருக்கிறாங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதில் அஹ்மதி இமாம் இஸ்ஹாக்கு 2 பேர் மட்டும்தான் இந்த தீனார தர்மம் செய்யணுங்கிற கருத்துக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக கொண்டு சொல்லியிருக்கிறாங்க. அந்த அஹ்மதி இமாம் கூட அந்த கருத்தை மாற்றிக்கிட்டாருன்னு வேறு வருகிறது. இஸ்ஹாக்குன்னு ஒரு ஆள் மட்டும்தான் இது நபியின் கூற்று என்று நினைத்து இந்த சட்டத்தை சொல்லியிருக்கிறார். அப்படிங்கிற விஷயத்தை திருமதி கொண்டு வர்றார். என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இந்த இஸ்ஹாக்கு தான் இதை சொல்கிறாரு, ஆனால் இப்னுல் முபாரக் அவர்கள், அத்தா அவர்கள், சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள், இப்ராஹிம் நகை அவர்கள், இப்னு அபி முலைக்கா, ஷோபி, மக்குஹூலு, ஜுஹுரி, ரபியா, ஹம்மாத் இப்னு அபி சுலைமான், காசிம் இப்னு முகமது, இப்னு சீரின், அய்யூபு சக்தியானி, சுஃபியானு சௌரி, லைத் இப்னு சஅது, மாலிக் இமாமு, அபு ஹனீஃபா இமாமு, ஷாஃபி இமாமு, இதே மாதிரி சலஃபுகளில் மிக அதிகமான முன்னோர்களில் அதிகமான அறிஞர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், லா கஃபாரத் அலைஹி, இந்த தீனார் கொடுக்கறது கிடையாது, இஸ்திக்ஃபார் மாதவிடாய் நேரத்தில் சேரக்கூடாது, நல்லா கட்டளையிட்டான், மீறிட்டான்ல, எல்லாம் மன்னிச்சிரு என்று தௌபா செய்வது தான் அதுக்குரிய பரிகாரம். இம்புட்டு பேரும் அதை நபி கூற்றாக ஏற்றுக்கிறல. அந்த ஹதீஸை ஆய்வு செஞ்சவங்க இது நபியின் கூற்றுங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுங்கிற காரணத்தினால எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு தர்மம்லாம் செய்ய தேவையில்லை, இஸ்ஹாக்குங்கிற ஒரு ஆள் தான் அவர் தர்மம் செய்யணுங்கிறார், நபியின் கூற்றாக கருதி இருக்கிறார் ஹதீஸை ஆய்வு செஞ்சதில். அஹ்மதி இமாம் வந்து அதை 2 விதமாக சொன்னதாக வந்துடுது. பாக்கி உள்ள இமாம்களாக இருந்தாலும் சரி, அந்த காலத்தில் வாழ்ந்த அறிஞர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து லா கஃபாரத் அலைஹி, அதுக்கு இந்த கஃபார பரிகாரங்கிற பேச்சு கிடையாது, ஏன்னா பரிகாரத்தை சொல்லக்கூடியது வந்து மௌகூஃப் இப்னு அப்பாஸின் கூற்றாகத்தான் இருக்கிறது, நபியின் கூற்று என்பது சரியான அறிவிப்பு இல்லைன்னு சொல்லிட்ட காரணத்தினால இது வந்து நம்ம சட்டமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இப்னு அப்பாஸ் அப்படி சொல்லியிருக்கிறார் என்பது சரி, ஆனால் அது நமக்கு ஆதாரமாகாது, அதை நினைக்கணும். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வலம் யூலத் ولم يكن له كفوا أحد.